இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு. ஆனா அந்த நாடு பேர் சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் வச்சிருக்கு. அது பேர் ஹெர்மெஸ் 900 ட்ரோன் தான். இந்த ட்ரோன் இருக்கிறதுல கொஞ்சம் வேல்யூ அதிகம், காஸ்ட் அதிகம், அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸும் அதிகம். இது கிட்டத்தட்ட 30 டு 36 மணி நேரம் வானத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இது ஹை ஆல்டிடியூடா 30,000 ஃபீட் வரைக்கும் பறக்கும்னு சொல்றாங்க. அதாவது 30,000 அடி வரைக்கும் ஸ்கைலே இருக்குமாமா. இந்த ஹெர்மெஸ் 900 கொச்சவுண்டோனும் பேலோடு கிட்டத்தட்ட 300 டு 350 வரைக்கும் எடுத்துட்டு போகுன்னு சொல்றாங்க. அதனால சர்வேலன்ஸ், மேரிடைம் பெட்ரோல், கம்யூனிகேஷன் ரிலே அண்ட் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ல சூப்பரா யூஸ் ஆகும். மல்டி சென்சார் போர்ட்ஸ், எலக்ட்ரோ ஆப்டிக்கல், ஐஆர், எஸ்ஏஆர், கிரவுண்ட் மூவிங் டார்கெட்டை இண்டிகேட் பண்ண ஈஸியா உதவும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து கிளியரா பிக்சர் கிடைக்கும். அதுவும் மாடுலர் பேலோட்ல இருந்து டிஃப்ரெண்ட் மிஷினுக்கு அடாப்ட் ஆகும். குளோபல் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. ரிலையபிலிட்டி மட்டும் இல்லை, லாங் ஃபைட் டைம், அப்புறம் க்ரௌட்ல ஸ்டாண்ட் அவுட்டு. ஷார்ட்டா சொல்லணும்னா ஹெர்மெஸ் 900 லாங் ஐஸ் இன் த ஸ்கை, ஃபிளெக்சிபிள் பேலோட்ஸ் அண்ட் லாங் எண்டூரன்ஸ். டிஃபென்ஸ் டெக்னாலஜியில இஸ்ரேல் அடிச்சுக்க ஆளே இல்லை இது வரைக்கும். ஏன்னா அந்த அளவு டெக்னாலஜியில் போயிட்டாங்க அவங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.